காருக்கு எல்லா மீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து அவரோட காரில் ஏறி போகும்போது ப்ரெஸ் எல்லாம் வராங்க. நான் ஏற்கனவே தமிழக சிஎம் அண்ணா விஜய் அண்ணா, நீங்கள் யாருக்கும் அந்த பேட்டியும் கொடுக்காதீங்க. நீங்கள் மாடணும் உங்கள் வேலையை பாருங்கள். எப்படி 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சினிமாக்குள்ளார வந்தீங்களோ அப்போ எப்படிலாம் உங்களை கிண்டல் அடித்தாங்களோ அப்போ எப்படி சைலண்ட்டாக இருந்தீங்களோ அதே மாதிரி இப்போயும் நீங்கள் பண்ணுங்கள். அதுதான் நாங்கள் இருக்கோம். தமிழ்நாட்டில் நல்லதே நடந்துன்னு இருக்குது. அதனால பிரச்சனை கிடையாது. அதனால் விஜய் அண்ணா, நீங்கள் மாடணும் நீங்களும் சரி, உங்கள் அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் சரி, என்ன உறுப்பினரும் சரி, நீங்கள் மாடணும் உங்கள் கடமையை பண்ணிக்கிட்டே இருங்க. நாங்கள் இருக்கிறோம், மக்களாக நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் தான் உங்களை ஜெயிக்க வச்சது. அதனால் இந்த ஃபேக் மீடியாக்கெல்லாம் எப்படி ரிப்ளை பண்ணணுன்னு எங்களுக்கு தெரியும்.